நெருப்பு தக தகக்க எங்கும் ஜோதி சுடர் ஒழிக்க சக்தி சிரிக்கிறாள். ஓம் சக்தி சிரிக்கிறாள். அருள்மிகு பண்ணாரியம்மன் திருக்கோவில் வரலாறு. வளம் நிறைந்த தமிழகத்தில் பச்சை பசேல் என்ற மலைகளோடு எழில் நிறைந்து காணப்படும் கொங்கு மண்டலமாம் சத்தியமங்கலத்தில் இயற்கை வளங்களை மேம்படுத்தி நாட்டு மக்களோடு காட்டிலுள்ள விலங்குகளையும் பாதுகாத்து பண்ணாரியில் எழுந்தருளி திருக்காட்சி தந்து அருளாட்சி புரிகிறாள் அருள்மிகு பண்ணாரியம்மன். அருள்மிகு பண்ணாரியம்மன் ஆலயத்தின் மொத்த பரப்பளவு 41.13 ஏக்கராகும். அதில் 3.33 ஏக்கரில் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலும், ஈரோட்டிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்திலும், மேட்டுப்பாளையத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் பண்ணாரியம்மன் திருத்தலம் அமையப்பெற்றுள்ளது. தோரணப்பள்ளம் என்கின்ற காட்டாற்றங்கரையில் மக்கள் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது காராம் பசு ஒன்று தன் கன்றுக்கு கூட பால் தராமல் ஒரு வேங்கை மரத்தின் அடியிலுள்ள புற்றின் மேல் பாலை பொழிவதைக் கண்டு மக்கள் அவ்விடத்தை சுத்தம் செய்து பார்த்தபோது அம்மனின் சுயம்பு திருவுருவம் காட்சியளித்தது. அப்போது ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி பொதிமாடுகளை ஓட்டிச் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக கேரள மாநிலம் வன்னார் காட்டிலிருந்து வந்த நான் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்திலேயேதான் தங்க விரும்புகிறேன் என அருள்வாக்கு கூற, அதன்படி ஆரம்பத்தில் கணாங்கு புற்களால் குடில் அமைத்து அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டாலும் பின்பு விமானத்துடன் கூடிய கோவில் கட்டப்பட்டு அம்பாள் தாமரை பீடத்தில் அமர்ந்து கைகளில் கத்தி, கபாலம், டமருகம், கலசம் ஏந்தி சாந்த முகத்துடன் அருட்காட்சி அளித்து வருகிறாள். மேலும் இத்திருக்கோவில் வளாகத்தில் மாதேஸ்வர சுவாமி, சருகு மாரியம்மன், வண்டி முனியப்பசாமி ஆகிய தெய்வங்களும் குடிகொண்டுள்ளனர். இத்திருக்கோயிலின் சிறப்பம்சமான புகழ்பெற்ற அக்கினி குண்ட திருவிழா பங்குனி உத்திரத்தை ஒட்டி வரும் திங்கட்கிழமைக்கு முந்தைய 15ஆம் நாள் இரவு அம்மனுக்கு பூச்சாட்டுடன் துவங்குகிறது. மறுநாள் சோழகர் என்ற மலைவாழ் மக்களின் பீனாட்சி வாத்தியங்களோடு அம்மனின் திருவீதி உலா புறப்பாடு பல கிராமங்கள் வழியாக 7 நாட்கள் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இவ்வழகிய ஊர்வலம் நதி, ஓடை, காடு, சோலைகளை கடந்து 7 நாட்களுக்கு முன் புறப்பட்ட அம்மன் திருவீதி உலா ஊர்வலம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு வந்து சேரும். பக்தி உணர்வு மேம்பட தங்களை தாங்களே சாட்டையால் அடித்து கொண்டு வழிபாடு செய்வதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி யாவரும் ஆனந்த மிகுதியால் ஆடியும் பாடியும் அம்மனை வழிபடுவதும் கண்கொள்ளா காட்சியாகும். அன்றிரவு அம்பிகையை ஆராதனை செய்து அக்கினி தம்பம் போட்டு அம்மனுக்கு தங்க கவச ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்து அக்கினி குண்ட வழிபாடு நடக்கும். இவ்வழிபாட்டில் சுற்றுவட்டார மக்களின் களியாட்டத்தோடு தம் தோட்டங்களில் விளைந்த விளைபொருட்களை காணிக்கையாகத் தருவர். மக்கள் இக்கானகத் திருவிழாவின் கடைசி நிகழ்வாக
பல்லாயிரம் பக்தர்களும் தவறாமல் அம்மனை தரிசனம் செய்யும் வண்ணம் பல நீண்ட நெடிய வட்ட வடிவில் மரத்தாலான வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதே வேளையில் கிராமிய கலைகளின் தாயாக விளங்கும் அம்பிகையை பாராட்டி பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம், தப்பாட்டங்கள் நடைபெறுவதோடு குண்டத்திற்கு தேவையான எரிகரும்புகள் எனப்படும் மரங்களை திருக்கோயில் குண்டம் வனக்காட்டிலிருந்து வெட்டி வரப்பட்டு அதனோடு பருத்தி, மிளகாய் மற்றும் இதர தானிய வகைகளையும் குண்டத்தில் இட்டு அனல் பறக்கும் நெருப்பை பதப்படுத்தி பழுக்க வைக்கும் பணிகளும் தொடரும். திங்கட்கிழமை நள்ளிரவு சுமார் 1 மணிக்கு அம்மனை தெப்பக்கிணற்றுக்கு அருகே இருந்து அழைத்து வந்து அக்னி குண்டம் அருகே நிறுத்துவர். லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்னையை தேடி ஆரவாரத்துடன் மேள தாளம் முழங்கி வந்து பக்தி பெருக்கினாலே உள்ளும் புறமும் பேரொளி பிரகாசம் பரவியிருக்க பழுக்க எரியும் நெருப்பு பழமாக, நெருப்பில் நடக்கும் பாதம் பதமாக, உடல் உறுதியாக, உள்ளம் உருகி நிற்க இதயம் இதமாக, ஆண் பெண் குழந்தைகளோடு பெரியவர்கள் மட்டுமல்லாது கால்நடைகளும் அக்கினி பாதையில் அஞ்சாமல் நடந்து அன்னையை போற்றுவதை பார்க்க பக்தி பரவசம் பெருகும். சக்தி கனல் எங்கும் பாயும். இது ஓர் அற்புத காட்சியாகும். அனலில் இறங்கி நடை நடக்க ஆணும் பெண்ணும் மேசிலிருக்க ஆடி வருகிறார், அடியார்கள் வருகிறார். புதன்கிழமை நண்பகலில் மக்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு எடுத்து அன்றிரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் புஷ்பரதத்தில் அம்பிகையை எழுந்தருளச் செய்து மங்கள இசையுடன் புஷ்பரத புறப்பாடு நடைபெறுகிறது. மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், அன்னதானம், அம்மனுக்கு விசேஷ பூசைகள் நடைபெறுகிறது. வண்ணப்பட்டாடை அணிந்து சிறுமிகளோடு மகளிரும் பொய் நீக்கி மெய்காட்டும் அன்னைக்கு நெய்விளக்கு ஏற்றுவதும் வரிசையாக அமர்ந்து செய்யும் திருவிளக்கு பூசை, மலர் வழிபாடும் மனம் ஒரு நிலை கொள்வதற்கு உகந்து செய்யும் ஓர் வழிபாடாகும். லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்னையை தேடி வரும் அதே வேளையில் தங்கத் தேரில் திரிகாலத்தையும் காக்கும் தாயை அமர்த்தி எவ்வித பாகுபாடுமின்றி பக்தர்கள் வடம் பிடித்து தேரிழுப்பது அந்த அம்மனின் முன் அனைவரும் சமம் என்ற ஏற்ற தாழ்வில்லா சமத்துவ வழிபாடும் நடைபெறும். ஆண்டுக்கு ஒரு முறை அக்னி குண்ட திருவிழா நடைபெற்றாலும் இத்திருக்கோயிலில் தரிசனத்திற்காக அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ந்து நடை திறந்திருக்கும். இத்திருக்கோயிலில் அனுதினமும் 4 கால பூஜைகள், அனைத்து அபிஷேக பொருட்களோடு சிறப்பு அலங்காரங்களும் தீபாராதனைகளும் நடைபெறும்போது தரிசனம் காண்பது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் ஓர் அற்புத நிகழ்வாகும்.
குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இத்திருக்கோயிலில் தொட்டில் கட்டி வைத்து வேண்டுதல், நிறைவேறியவுடன் அம்மனுக்கு அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் அங்கப்பிரதட்சணம் செய்வதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நேர்த்திக் கடனாகும். அம்மை போன்ற நோய்கள் வராமல் இருக்க குண்டத்தில் உப்பு மிளகு இட்டு அம்மனிடம் வேண்டுதல் வைப்பது பக்தர்கள் பெரும்பாலோரால் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே துலாபாரம் இருக்குங்க, இடைக்கடை கொடுக்குறாங்க. அப்புறம் கொண்டத்தில் உப்பு போடுறாங்க. வருஷத்தில் ஒரு பங்குனி மாதம் நல்லா சிறப்புங்க. தீ மிதிக்கிறதுக்கு பயங்கரமான கோடிக்கணக்கில் வர்றாங்க பக்தர்கள். வேண்டுதல் ஆடு கோழி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அன்னதானங்கள் வந்து இங்கே சிறப்புங்க. கல்யாணம் முக்கியாதவங்க வந்து வேண்டிட்டு போயிட்டு மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறாங்க. கர்நாடக மாநிலம் மைசூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இத்திருக்கோயிலுக்கு பக்தர்கள் பெருமளவில் குடும்பத்தோடு மாநிலத்தின் எல்லையில் ஆபத்தான 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட திம்பம் மலைப்பாதையிலிருந்து கீழே இறங்கி வருகை தந்து பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவதும் நெஞ்சுருகி அம்மனை குலதெய்வமாகவே வணங்கிச் செல்வதும் மிகவும் பெருமை வாய்ந்த நிகழ்வாகும். ನಾವು ಈ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು 30 ವರ್ಷದಿಂದ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಏನು ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರೂ ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ತಾಯಿ ನೆರವೇರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ತುಂಬ ಎಷ್ಟೋ ಸಲ ಕಷ್ಟದಿಂದದೆಲ್ಲ ಬಂದಾಗ ನಾವು ಹತ್ತಿ ಬೇಡಿ ಎಲ್ಲ ಇದಾದಾಗ ಅವರು ತುಂಬ ಬಂದು ನೆರವಾಗಿದ್ದಾರೆ ನಮಗೆ. ತುಂಬ ಶಕ್ತಿವಾದ ದೇವತೆ ಅಂದರೆ ಈ ಬನ್ನಾರಿ ಅಮ್ಮ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಯಾವಾಗಲೂ ಬಂದರೆ ಇಲ್ಲಿ ಬರ್ದೇ ಹೋಗಲ್ಲ. ಬರ್ದೇವು ಹಾಗೆ ಹೋದರೆ ಏನೋ ಒಂಥರ ನಮಗೆ ಫೀಲಿಂಗ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಯಾಕೆ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಮತ್ತೆ ಒಂದು 8 ದಿನದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಬಂದು ನಾನು ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಭೇಟಿಯಾಗಿ ಅಮ್ಮನ ನೋಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಸಾದ ಒಂದು ತೀರ್ಥ ಏನೋ ಒಂದು ತೊಗೊಂಡೋದ್ರೆ ನಮ್ಮನೆಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಾಗ್ತಾ ಇದೆ. ಇದು ಈ ಥರ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಏನಿಲ್ಲ, ನನ್ನ ಮನಸ್ಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ತುಂಬಾ ಆ ತಾಯಿ ನಮ್ಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದಾಳೆ, ಇನ್ನು ಮುಂದಕ್ಕೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾಳೆ. ಈಗಲೂ ನಾನು ಕಷ್ಟದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ, ಆ ಕಷ್ಟ ಪರಿಹಾರ ಮಾಡ್ತಾಳೆ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ತಾಯಿ ಬನ್ನಾರಿ ಅಮ್ಮ. பன்னாரி அம்மன் திருக்கோயிலை ஒட்டியுள்ள திம்பம் மலைப்பாதை வழியாகவே வாகனங்கள் செல்ல வேண்டியுள்ளதால் பாதுகாப்பான பயணம் குறித்து அம்மனை வேண்டியும் ஈடு தேங்காய் போட்டும் உண்டியலில் காணிக்கை செலுத்தியும் பயணத்தை தொடர்கின்றனர். 25 வருஷமாக இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிருக்கிறேங்க. அதனால் ட்ரிப்பு பூஜை பண்ணிட்டு தான் மேலே ஏறுவோங்க. அதனால் அந்த அம்மானால எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல முறையாக பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர்றோம். 7வது பண்ணில் 8வது பண்ணில் வண்டி ஒடியாதுங்க. நாங்கள் நிறுத்தி ரிவேர்ஸ் எடுத்து மறுக்க ஒரு ரிவேர்ஸ் வந்து மறுக்க போனால் அழகாக ஒடிச்சு போயிடும் மேலே வண்டி. அதனால் அந்த 2 சுற்று மட்டும் தான் ப்ராப்ளம். வேணால் சுற்று கட்டையான சுற்று. அந்த 2 தாண்டிட்டு ஈஸி எப்போ வரலாம் போகலாம். ஏன்னா வருதுன்னா எதுக்காக பார்த்து நம்ம பாட்டு போயிடலாம். அது இப்போ கலாட்டா பண்ணாவா 6 அடிச்சா தான் அது நம்மளை சீண்டிட்டு வரும். நம்ம பாட்டுக்கு போய்ட்டு நம்ம எந்த குறையும் இல்லை. எல்லாம் ஹில்ஸ் ஏறணும், எந்த இதுவாக எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் ட்ரிப்பு இங்கே நின்று பூಜೆ பண்ணிட்டு போவா. ದೇವ್ರದ್ದು ದೇವಸ್ಥಾನದ್ದು ಮೇಲೆ ಹತ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ದೇವ್ರ ನಂಬ್ಕೊಂಡು ಮೇಲೆ ಹತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಇವತ್ತವರೆಗೂ ಆಗಿಲ್ಲ. ದೇವರು ಅಮ್ಮನಿಂದ ಕ್ಲೀನಾಗಿ ಹೋಗಿ ಕ್ಲೀನಾಗಿ ಬರ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಎಷ್ಟು ಭಯ ಇದೆ ಆದ್ರೂ ದೇವ್ರ ಮೇಲೆ ಭಾರ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಗಾಡಿ ಇವತ್ತವರೆಗೂ ಯಾವುದೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದಿಲ್ಲ. ದೇವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮೇಲೆ ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ, ಇಳಿತಿದ್ದೀವಿ. ಸುಮಾರು ಒಂದು 2-4 ವರ್ಷದಿಂದ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಹೋಗ್ತಾ ಬರ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇವತ್ತವರೆಗೂ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. அம்மனின் பாதுகாப்பினாலேயே பயணத்தில் எவ்வித தடங்கலுமின்றி சென்று வருவதாக வாகன ஓட்டிகள் மனதார நம்புகின்றனர். நாங்களே நிறைய உணர்வுபூர்வமாக உணர்ந்துருக்குங்க. குழந்தைக்கு காசு வாங்க மாட்டாங்க. புட்டிக்கு பால் ஊற்றுறதுனா காசு வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த பால் ஒரு குழந்தைக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்தா எங்களுக்கு 500 ரூபா பால் ஒருத்தவங்க கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு விசேஷத்துக்கு வந்தேங்க, அந்த பாக்கெட் பால் வச்சுருந்தா வேஸ்ட் ஆயிரும், நீங்கள் கடைக்கு யூஸ் பண்ணுங்க, காசே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அது உணர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம ஒன்று சின்னதாக செஞ்சோம்னா அம்மா வந்து பல மடங்காக செய்கிறாங்க. பன்னாரி அம்மன் பக்தர்கள் ஆண் பெண் இருபாலரும் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் பல்வேறு சூழ்நிலை இன்னல்களிலிருந்து விடுபட வேண்டுவதும் நேர்த்திக்கடனாக பூமுடி காணிக்கை செலுத்துவதும் அன்றாடம் இத்திருக்கோயிலில் நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். நாங்கள் வந்து வருஷ ஒரு ஆண்டுகள் வரோம். நாங்கள் நினச்ச காரியம் கைகூடினால் எங்கள் குழந்தைகளுக்கு வந்து பூமுடி கொடுக்கறது, முடி எடுக்கிறது வருஷம் தவறாமல் விளையாடி வரோம். எனக்கு 3 தடவை விபத்து நடந்தது. அதுலேயும் அந்த அம்மா காப்பாற்றி கொடுத்துடுச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவு இல்லாத நான் இருக்கிறேங்க. அன்னையின் அக்னி குண்ட திருவிழாவை
கண்ணாரக் காண சில நாட்கள் முன்னதாகவே இத்திருத்தலத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் தங்கும் வசதிக்காக 35 தங்கும் விடுதிகளும் 4 சொகுசு விடுதிகளும் திருமண மண்டபம் ஒன்றும் பராமரிக்கப்பட்டு வருவது சிறப்புக்குரியதாகும். ரசாயன கலப்பில்லாமல் நவீன குங்கும தயாரிப்பு கூடத்தின் மூலம் தயாரிக்கப்படும் சுத்தமான குங்குமமும் வழங்குவதோடு இத்திருக்கோயிலில் கோசாலை ஒன்று அமைக்கப்பட்டு பசுக்களை பராமரிப்பதோடு தினந்தோறும் பசுக்களுக்கு பூஜை செய்து வணங்குவதும் பசுக்கள் மூலம் கிடைக்கும் சுத்தமான பாலினை அருள்மிகு பண்ணாரி அன்னைக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவதும் திருக்கோயிலுக்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இத்திருக்கோயிலில் நந்தவனம் ஒன்று அமைக்கப்பட்டு பராமரிப்பதோடு நந்தவனத்திலிருந்து தினசரி பூக்கள் எடுத்து பூஜையின் போது அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. எந்த நேரமும் பணியாளர்களை பணி செய்ய அழைக்கும் பொருட்டு திருக்கோயில் வளாகத்திலேயே பணியாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பணிகள் செவ்வனே நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் குடிநீர் தேவைக்காக 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு 208.94 லட்சம் செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு இத்திருக்கோயில் வளாகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மூலம் பக்தர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அன்னதான திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய மண்டபம் அமைக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் உணவு சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தினமும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி திருக்கோயில் வளாகம் முழுவதிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனோடு இத்திருக்கோயிலின் சார்பாக ஆதரவற்ற சிறுவர்கள் தங்கி படிக்க ஏதுவாக கருணை இல்லம் ஒன்று பண்ணாரி தாயின் அருளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. திரிசூலத்தையும் திரிகாலத்தையும் கரத்தில் ஏந்திய தாயை தரிசித்து நம் வாழ்வில் சகல செல்வ சௌபாகியங்களோடு பெரும் பேறு பெற்று சிறப்போடு வாழ்வோமாக. ஓம் சக்தி பராசக்தி.